இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு, தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் இருதய சமாதானம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த முக்கிய நோக்கமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதற்கு தான். சமாதானம் என்கிறது பல வகைப்படும். இருதயத்தில் உண்டாகிற சமாதானம், குடும்பத்தில் உண்டாகிற சமாதானம், வேலை பார்க்கிற இடத்தில் உண்டாகிற சமாதானம், நீங்க செய்கிற தொழிலில் உண்டாகிற சமாதானம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த சமாதானம் சொல்றது தேவனால் மட்டுமே கொடுக்க முடியும். நம்முடைய இருதயத்திற்குள் சமாதானம் இருந்தா மட்டுமே முகத்துல சந்தோஷம் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் சொல்றது உலக பிரகாரமான சந்தோஷமும் உண்டு, பரலோக சந்தோஷமும் உண்டு. ஒரு நெருங்கின உறவினருடைய கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த சந்தோஷம்லாம் போயிடும். ஆனா இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. What does it mean? இந்த சமாதானம் நம்மளை விட்டு போயிட்டுதுன்னா கலக்கம் உண்டு, பயம் உண்டு. சில நேரங்கள்ல கவலை, நல்ல கவனிங்க, இந்த கவலை நமக்குள்ள வரும் பொழுது சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். இந்த கவலையின் நிமித்தம் அநேகர் தூங்க கூட மாட்டாங்க, சரியா தூக்கம் வராது. இந்த தூக்கம் வராம இருந்தே டிப்ரெஷனுக்குள்ள போய் விடுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பயம், கடன் வாங்கிட்டோமா, கடன்காரனை பார்த்தாதான் பயம் நினைக்காத, யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டாம். unnecessary fear, நம்ம இருதயத்துக்குள்ள பயம். நீ வேலை பார்ப்ப, அங்க சமாதானம் இருக்காது, ஒரு கலக்கம். நம்ம இருதயத்தில் உள்ள சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அந்த கவலை, அந்த துக்கம், அந்த பயம், இது எல்லாம் நீக்கிறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல யார் மீதாவது ஒரு மன வருத்தம், யார் மீதாவது ஒரு கோபம் நமக்குள்ள வரும் பொழுது இந்த சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். அவங்கள பார்க்கும்போதே நமக்கு எரிச்சல் தான் வரும்.
அவங்கள பார்க்கும்போதே நமக்கு கோபம் தான் வரும். இவெல்லாம் நல்லா இருக்கானே, அந்த எண்ணம் தான் வரும். நம்முடைய சந்தோஷம், சமாதானம் எல்லாமே போயிடும். சில நேரங்களில் நாமளே குழம்பி கிடப்போம். தேவையில்லாத பல காரியங்களை போட்டு குழப்பி, நம்மளையும் குழப்பி, நம்ம கூட இருக்கிறவங்களையும் குழப்பி, குடும்பத்தையும் குழப்பி, எல்லாரையுமே குழப்பி போட்டு கொண்டிருப்போம். இந்த குழப்பத்துக்கு காரணங்கிறது நமக்கே தெரியாது. நம்முடைய கவலை, நம்ம இருதயத்தில் இருக்கிற பயம், துக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாகவே நம்ம பலகீனப்படுகிறோம், வியாதிக்குள்ளாகி விடுகிறோம். ஆமா, இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. முதல்ல இந்த சமாதானம்னா என்னங்கிறத பார்ப்போம். எப்படி இந்த சமாதானம் நம்மளை விட்டு போகுதுங்கிறதையும் பார்ப்போம். நம்ம இழந்து போன சமாதானத்தை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது அதையும் பார்ப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. ஆதியில இந்த உலகம் உண்டாகினதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. த கிரியேஷன். ஆரம்பத்தில் ஆண்டவருடைய சாயல்ல தான் மனுஷனையே உருவாக்குறார். உருவாக்கி அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டு வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலேயே மிக பெரிய ஆசீர்வாதங்கிறது சமாதானம் தான். அவன் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். இப்போ அவங்களை அந்த சமாதானத்துக்காக தான் ஆசீர்வதிக்கிறார். அது நம்ம யாருக்குமே தெரியாது. சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ அங்கு ஆதியில இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் சொன்னேன், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கிறது பீஸ். உனக்கு கோடி கோடியா பணம் சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சமாதானத்தோட. மெர்லின் மன்றோ என்று சொல்லப்படுகிற ஒரு சினிமா நடிகை இருந்தா, உலகத்திலேயே பணக்கார நடிகை அவதான். நல்ல கவனிங்க. ஏக்கர் கணக்கில் தோட்டத்தை வாங்கி அவ்வளோத்துலையும் காரு, அவ என்ன கலர்ல ட்ரெஸ் உடுத்துறாளோ
அந்த கலருக்கு கார் வாங்குவா. அப்படிப்பட்டவா ஒரு நாள் அவ காலையில் வீடு பூட்டின வீடு திறக்கவே இல்லை. வேலைக்கு வந்தவங்க கதவை தட்டி தட்டி பார்க்கங்க, திறக்கல. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து பூட்டை உடைச்சி உள்ள போய் பார்த்தா அவ பெட்ல மரித்து கிடக்கிறாள். அவ எழுதி வச்சுட்டு சேர்த்து இருக்கிறா. எவ்வளவோ பணம் சம்பாதித்தே, கோடி கோடியாய் சம்பாதித்தே, எந்த பணத்தினாலும் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியலை. எனக்கு சமாதானம் இல்லை, நான் சாகிறேன் என்று சொல்லி ஸ்லீப்பிங் டேப்லெட், 100கணக்கான டேப்லெட்டை வாங்கி அதை சாப்பிட்டு சேர்த்துட்டா. அந்த தூக்க மாத்திரையினுடைய பாட்டில் அவ படுக்கையில் இருந்தது. நல்லா கவனிங்க, பணம் சமாதானத்தை கொடுக்க முடியாது. அநேக அந்த பணத்தை விட்டு வெளியே வர விருப்பப்பட மாட்டாங்க. அந்த பணத்தை விட்டு வெளியே வர விருப்பப்பட மாட்டாங்க. அந்த பணத்தினால எந்த சமாதானமும் வராது. அதனால தான் இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய சமாதானம் என்னங்கிறதா இந்த ஆதியாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய சமாதானம் சொன்னாரே. அப்ப ஆண்டவர் இந்த ஆதாமும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கிறார் சொன்னார். அந்த ஆசீர்வாதத்துல சமாதானம் இருக்கிறது. அது என்ன சமாதானம்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அவர்களுக்கென்று ஒரு தனி இடம், a private place. நல்ல கவனிங்க, உலகத்தை அனுபவிக்கிறதற்கான இடம் அது அல்ல. நல்ல கவனிங்க, உலகத்தை அனுபவிக்கிறதற்கான இடம் அது அல்ல. தேவனோடு கூட உறவு வைக்கிறதற்கான ஒரு இடம் அது. அவர்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுக்கிறார். அந்த இடத்தை சுத்திலும் வேலி. ஆண்டவர் அந்த இடத்தை கொடுத்து விட்டு என்ன செய்கிறார்? 9வது வசனத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். சகல விருட்சங்களும் அங்க இருக்கு. உழைக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அவங்களுக்கு புசிப்புக்கு எல்லா ஆகாரம் அங்க இருக்கு. வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அந்த ஏதேன்ல தண்ணீர் வளத்தை கொண்டு வருகிறார். அது சாதாரண தண்ணீர் அல்ல. பல தேசங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். வாசிப்போம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தண்ணீர் பொன் விளையக்கூடியது. அதனுடைய ஆசீர்வாதம். வாசிப்போம். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பித்தோலாகும் கோமிதகு கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 2வது ஆற்று அங்க இருந்துதான் தண்ணி எத்தியோப்பியா தேசம் முழுவதும் போகுது. வாசிப்போம். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும்.
4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பாதுகாத்துக்கோ, அங்க இருந்துக்கோ. அந்த இடத்துல இருந்து தான் உலகம் முழுவதும் தண்ணி போகுது. அங்க தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது, அங்க எந்த குறைவும் வராது. நல்லா கவனிக்க வேண்டும். 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் என்ன பெயரிடுவான் பார்க்கும்படி கொண்டு வந்தார். அதை சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? வாசிப்போம். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஆதாம் அவருடைய செல்ல பிள்ளையா இருந்திருக்கிறான் அர்த்தம். தேவாதி தேவனுக்கு ஒரே ஒரு செல்ல பிள்ளை தான் உண்டு, ஒரே ஒரு செல்ல பிள்ளை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். இயேசுவை குறித்து சொல்லுகிறது. என் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அவர்தான் அவருக்கு செல்ல பிள்ளை. அது பரலோகத்தில். பரலோகத்தில் அவருக்கு ஒரு செல்ல பிள்ளைன்னா அது இயேசு மட்டுமே. இப்போ பூலோகத்தை அவர் உருவாக்கிட்டாரு, பூமியை உருவாக்கி ஏதேனை உருவாக்கி அங்கு ஒரு செல்ல பிள்ளைய வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிக்க. அவன் எந்த மிருகத்துக்கு என்ன பேர் வைக்கிறானோ அந்த பேர் தான் கர்த்தர் அதுக்கு விடுகிறார்னு சொன்னா, ஆண்டவர் அவன் மேல எந்த அன்பு வைத்திருப்பார், எந்த பிரியம் வைத்திருப்பார், அவனும் ஆண்டவர் எந்த அளவுல உறவு வைத்திருப்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். அப்ப ஆண்டவரோடு கூட அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிற இடம். 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவு, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது பரலோக சந்தோஷம், இது தேவனோடு கூட உள்ள சந்தோஷம். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாரே, அதுதான் இது. அது உலகத்தையே சிருஷ்டித்த தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவினால் உண்டான சந்தோஷம், அந்த உறவினால் உண்டான சமாதானம். அவன் வாழ்க்கையில கவலையும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னு சொன்னா, we know God loves you. Everyone knows God loves you. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பா இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தெரியாதவன் இருக்க மாட்டான். ஆனா எந்த அளவுக்கு உன்ட்ட அன்பா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உன்னிடத்துல அன்பை எதிர்பார்ப்பார். நீ அவரிடத்தில் அந்த அன்பா இருக்கிறாயா? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் ஒரு நபரிடத்துல அன்பா இருக்கிறாரா, அன்பா இல்லையாங்கிறது அவர் கொடுக்கிற கட்டளைகள்ல தான் அந்த அன்பு மறைஞ்சு கிடக்குது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஏன் இந்த கட்டளையை கொடுத்தாரு? அவன் கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியாம இருக்கிறானான்னு பார்க்கறதுக்கு இல்ல.
அவன் கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியாமல் இருக்கிறானாங்கிறது பார்க்கறதுக்கு இல்லை, அந்த கட்டளையில தான் அவரை நேசிக்கிறானா இல்லையா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு கட்டளை எதுக்குன்னா, நீ அவரை நேசிக்கிறியா, நீ அவர் மீது அன்பு வைத்திருக்கிறியா. வசனம் அப்படிதான் சொல்லுது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது 23வது வசனங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே, என் கற்பனைகளை என் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவினிடத்தில் அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நம்ம அன்பை எதுல அப்படி பாப்பாரு? கட்டளை தான் திராசு. அந்த திராசுல அவரை நிறுத்து பார்க்கிறது. நீ அவரை நேசிக்கிறியா, அவரை நேசிக்கலையா? 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். எப்பொழுதுமே நம்மள ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக, நம்முடைய தேவனாக எப்பொழுது வைப்பார்னா, இந்த கட்டளையில தான் இருக்கு. As long as you obey the commandment of God, you will be the children of God and He is your God. வசனம் அப்படிதான் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இந்த கற்பனையில தான் இருக்கு. நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருப்போம், ஏன் இந்த பழத்தை புசிக்க கூடாது சொல்றாரு. அவன் கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியலையாங்கிறது பார்க்கறதுக்கு இல்லை. அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான்னா அவர் மேல அன்பா இருக்கான்னு அர்த்தம். அவன் கீழ்ப்படியலைன்னா அவன் அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? உன்னால் ஆண்டவரை நேசிக்க முடியலைன்னா உன்னை கலட்டி விட்டுருவாரு. அது நமக்கு தெரியாதுல்ல. நீ பாவம் செஞ்சுட்டேங்கிறதுனால கலட்டி விட்டுருவாருன்னு நினைக்காதீங்க. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள் கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். விட்டுட்டீங்கன்னா உங்களையும் விட்டு விடுவார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பொழுதுமே பிசாசனுடைய தந்திரமே, நீ ஆண்டவரை நேசிக்க கூடாது, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க கூடாது, உன்னை
எப்படி கர்த்தரை விட்டு பிரிய வைக்கலாம், எப்படி ஆண்டவரை விட்டு பிரிய வைக்கலாம். அவரை விட்டு உன்னை பிரிய வைத்தால் மாத்திரமே உன் வாழ்க்கையில சாபத்தை அவனால கொண்டு வர முடியும். அவரை விட்டு உன்னை பிரிய வைத்தால் மாத்திரமே மந்திர சூனியம் உன்னை அட்டாக் பண்ண முடியும். அவர் உன்னோட இருக்க வரைக்கும் கோடி கோடி பிசாசு வந்தாலும் உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீ ஒரு முக்கியமான தெய்வ செய்திக்குள்ள நம்ம போகிறோம். ஏன் உங்க இருதயத்துல கவலையை கொடுக்கிறான்? ஏன் உங்க இருதயத்துல பயத்தை கொடுக்கிறான்? அப்பந்தானே அவரை விட்டு உன்னை பிரிக்க முடியும். அப்பந்தான் நீ ஆண்டவரை வெறுப்ப. நல்லா கவனிங்க. ஏன் இங்க விடுதலை பெற்றுட்டு வீட்டுல போனோன்னு திரும்ப உன்னை அட்டாக் பண்ணுதுன்னா நீ அவரை விட்டுற. உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க பற்றி பிடிக்கணும்னு சொல்லிதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது. நீ அநேக நேரங்கள்ல பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. அவன் பயங்கர தந்திரசாலி. He is not clever. அவன் புத்திசாலி இல்லை. He is not clever. பெரிய தந்திரசாலி. அவன் மைண்ட் எல்லாமே குரூக்கட் மைண்ட் தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளைக்குள்ள அவரோடு கூட உள்ள உறவு இருக்குங்கிறது ஆதாமுக்கும் தெரியாது, ஏவாளுக்கும் தெரியாது. இந்த கட்டளையில் தான் அவருடைய சாயலே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவருடைய சாயல் அல்லது அவருடைய மகிமை அந்த கட்டளையில் தான் இருக்குன்னு தெரியாது. அவங்களை ஆசீர்வதித்தாரே, அந்த ஆசீர்வாதம் இதுல தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆசீர்வாதத்துல சமாதானம் இருக்குங்கிறது தெரியாது. மொத்தத்துல அவங்களுடைய வாழ்க்கையே அந்த கட்டளையில தான் இருக்கு. பிசாசுக்கு எல்லா தந்திரமும் தெரியும். அன்று சொல்லிக்கிறார், அத புசிக்கிற நாளிலே நீ சாவாய் அப்படின்னா உனக்கு சாபம் வரும்னு அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த ஒரு கட்டளை கொடுக்கிறார்? இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா அவரை நேசிக்கிறான்னு அர்த்தம். அவர் மீது உண்மையான அன்பு வச்சிருக்கிறானா? உண்மையான அன்பு. இந்த வேதத்துல நீங்க ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, புற ஜாதியில பிறந்த ஒரு ஆபிரகாம் ஆண்டவர் அழைப்பாரு. உன் தேசத்தையும் உன் நாட்டையும் உன் ஜனங்களையும் விட்டு நீ வெளியே வாப்பான்னு கூப்பிடுவாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறான்னு சொன்னா அவர் மீது அன்பு வச்சிருக்கிறாரு தான். ஆண்டவர் உன் குடும்பத்தை விட ஆண்டவர் மீது நீ அன்பு வைத்திருக்கியான்னு தான் பார்ப்பாரு. அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் உன்னிடத்தில் ஒரு அன்பு தான். வாசித்து பார்ப்போமா? அன்பை எதிர்பார்க்கிறாரா இல்லையான்னு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யாரு? பெத்தவங்களை. தகப்பனையாவது தாயையாவது
என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறேன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்போ அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட நீ அவரை நேசிக்கிறியா? அவர் மீது அன்பு வைத்திருக்கிறியா? நீ அவரை அறியாம இருக்கலாம், நீ அவரை தெரியாம இருக்கலாம், நீ அவரை வழிபடாம இருக்கலாம், நீ ஜெபம் பண்ணாம இருக்கலாம், அவரை கும்பிடாம இருக்கலாம், அவரை தெய்வம் கூட நீ நினைக்காம இருக்கலாம். ஆனால் உன் மீது அவர் அன்பு வைத்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அது நமக்கு தெரியாது. ஆபிரகாமே அவன் யாரு? யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது 3வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, நல்ல கவனிங்க, சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். வேறே தேவர்களை சேவித்தார்கள். புறஜாதி மக்கள், அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது. ஐயா வாசிப்போம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, ஆபிரகாமை அழைத்தேங்கிறாரு. புறஜாதியில பிறந்த வேற தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் உள்ள ஆபிரகாம் அழைச்சா. எப்படி அழைச்சார் தெரியுமா? சாதாரணமான அழைப்பு இல்லை. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. முடியுமா? இவர் யாருன்னே தெரியாது. சமீப காலமாக அவனோட பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப வெளியே வாங்கிறாரு. இப்ப வெளியே வா. 4வது வசனம், கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எதனால புறப்பட்டு போனான்? அவர் மீது அன்பு. நிரந்தரமா அவரோடு வாழணும். இந்த உலகத்தில் நம்ம குடும்பத்தாரோட நிரந்தரமா வாழ முடியாது. ஒரு நிரந்தரமா வாழுகிறதற்கு ஒரு இடம் அவருடைய வீடுதான். நம்மளுடைய குடியிருப்பு அங்கதான் இருக்குது. நமக்கு தெரியாது இல்லையா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம், பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோக வீடுதான். நம்ம எங்கேயோ பிறந்திருக்கோம், எங்கேயோ வளர்ந்திருக்கோம், எங்கேயோ வாழ்றோம். நம்முடைய பரம வாசஸ்தலம் பரலோகம் தான். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகம். வாசிப்போம். அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எதுக்கு வர்றாரு? அவர் வர்ற நோக்கம் என்ன? நம்மளை அங்க கூட்டிட்டு போறதுக்கு. அவர் வருகிற நோக்கம் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருகிற நோக்கம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்.
ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். எத்தனை மகிழ்ச்சி ஐயா, அவர் கூட பேரன் ஐயா. அவர் அழைக்கும்போது கூட பேரும். இந்த பிசாசின் தொந்தரவு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அவர் வர்ற நோக்கமே அங்க அழைச்சிட்டு போறதுக்கு தான். அங்க போகணும்னா இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கணுமா. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் வரும்போது நீ போகணும்னா சமாதானத்தோடு இருக்கணையா. அதுக்காக தான் இயேசு வருகிறார். அவர் வந்த நோக்கமோ அதுக்காக தான். We never knew why Jesus came into this world. அவர் வந்த நோக்கமே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காம இருக்கட்டும். இந்த சமாதானத்தை எடுத்து போடுறதுக்கு தான் பிசாசு முயற்சி செய்வான். அவன் என்ன செஞ்சான்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இது ஒரு தந்திரம் உள்ளது. வசனம் அப்படிதான் சொல்றது. அவன் தந்திரம் உள்ளவன். வெரி வெரி கன்னிங் ஃபெல்லோ, நாட் கிளவர், வெரி கன்னிங். அவன் தந்திரத்துல நம்மளையே மயக்கிடுவான். அவளை மயக்கிட்டான். ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல, அந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடுறதுனால நீ மறிச்சிருன்னு சொன்னார். நீ சாக மாட்ட. அவன் பொய்க்கு பிதா. நீ சாக மாட்ட, சாப்பிட வச்சிடறான். 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். நல்ல கவனிங்க. இப்ப அவ செஞ்சது என்ன செஞ்சிட்டா? அவரோட இவன் மேல நேசம் வச்சுட்டா. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடுக்காத கொடுத்துட்டா. எல்லா ஆசீர்வாதமும் அவனை விட்டு போயிட்டு, எல்லா சமாதானமும் அவனை விட்டு போயிட்டு. 3வது அதிகாரம் 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவரை பார்க்க ஃபேஸ் பண்ண முடியல. அநேக நேரங்கள்ல நம்ம பிசாசுக்கு செவி கொடுக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. அவனுக்கு செவி கொடுத்துட்டாங்க. இப்போ
வழக்கமா பகல்ல குளிர்ச்சியான நேரத்தில் அவங்ககிட்ட பேசுறதுக்கு வருகிறாரு. வரும்போது ஓடி போய் ஒளிகிறான். வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். நல்லா கவனிக்க வேண்டும். பயந்து ஒளிஞ்சிட்டானா? சமாதானம் எங்க போச்சு? சந்தோஷம் எங்க போச்சு? Where is the peace? உன் குடும்ப சந்தோஷம், உன் குடும்ப சமாதானம், அதை கெடுக்கிறது தான் பிசாசனுடைய வேலை. அதை கெடுக்கிறது தான் பிசாசனுடைய. நல்ல கவனிங்க. அந்த சந்தோஷம் போயிருச்சு. வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? மனைவி சொல்றான். மனைவி சர்ப்பத்தை சொல்றா. இந்த கீழ்ப்படியாமையினால, நல்ல கவனிங்க, 17வது வசனத்தில் இருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில சாபம் வருகிறது. அந்த வசனத்தின்படி அவங்களுக்கு மரணம் வருகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அவர் வச்ச இடத்திலிருந்து தோட்டத்திலிருந்து அனுப்பிட்டாரு. உறவு போய்விட்டது. தேவனோடு இருந்த உறவு போய்விட்டது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் போய்விட்டது. தேவன் கொடுத்திருந்த சமாதானம் போய்விட்டது. சாபம் வந்து விட்டது. ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சிருப்பாரு. அதுதான் the place of protection. The place of protection. நம்ம ஈஸியா நம்மளை அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு போயிடுவான். சாதாரணமாக கொண்டு போயிடுவான். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்களை தொடவே முடியும். ஆண்டவரை விட்டே பிரிந்து போய்விட்டான். தோட்டத்தை விட்டு போயிட்டான். கர்த்தரை விட்டு போயிட்டான். ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். சாபத்தை பெற்றுட்டான். மரணத்தையும் பெற்று விட்டான். இவ்வளவும் பிசாசு பண்ணுகிறது. ஒரே ஒரு கட்டளைக்கு தான் அவன் கீழ்ப்படியலை. இதை புசிக்காதப்பா. நம்ம எத்தனை கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியலை. நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை சாபத்தை நீக்கிறதற்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. நான் இயேசுக்குள்ள இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு நீ பொய் சொன்னீன்னா சாபம் வரும். ரட்சிக்கப்பட்டவர்களையும் சாபம் தொடரும். இயேசுவை அறிந்தவர்களையும் சாபம் தொடரும். எப்படின்னா, நீ பாவம் செய்யும் பொழுது, துணிகரமான பொய் சொல்லும் பொழுது, நான் பொருளை விட்டுற நினைச்சிடாதீங்க. நான் எது சொன்னாலும் அது வசனத்தில் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து காணிக்கையில ஒரு பங்கை களவாண்டு வச்சுக்கிட்டான். அவன் பணத்தை ஒரு பங்கை கொண்டு வந்து வைக்கிறான்.
மூணாவது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? வாசிப்போம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். சாதாரண பொய் சொல்றான். நீ மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். செத்தே போயிட்டான். யார் அவன்? ரட்சிக்கப்பட்டவன், ஆவிக்குரிய சபையில இருந்தவன், ஆஸ்திகளெல்லாம் வித்து கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவன். ஆண்டவர் அதுக்காக மறிக்கல, அதுக்காக மறிக்கல. உன் சாபம் டெம்பரரியா நீங்கிறதுக்காக அவர் மறிக்கல. அவர் எதுக்கு மரித்தார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடான தொன்றும் உனக்கு வராதபடி, அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பாவம் செஞ்சா வரும்னு அர்த்தம். பாவம் செஞ்சா வரும்னு அர்த்தம். பாவம் செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க. அதற்குத்தானே இயேசு வந்தார். ஐயா, நீ எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடலாம். உன் இருதயத்தில் 24 மணி நேரமும் சமாதானம் இருக்க வேண்டும். உன் இருதயத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு பொய் சொன்னவனுக்கு அவ்வளவு பெரிய சாபம்னா, நம்ம எத்தனையோ பொய் சொல்றோம், எவ்வளவோ பாவம் செய்யறோம். அதை விட்டு அவர் வெளியே வரணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதை விட்டு வெளியில வரணும்னு விரும்புகிறார். நல்ல கவனிங்க. சகையுன்னு ஒருத்தன் இருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 1 இருந்து வாசித்தீங்கன்னா, அவன் பெரிய பணக்காரன். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன் சொல்லப்பட்டிருக்கோம். அவன் ஏரியாவில் இயேசு போகிறார். அந்த இயேசு எப்படி இருப்பாரியா? அந்த இயேசு எப்படி இருப்பாருன்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்கு ஓடி வந்து ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல இயேசு வந்து நிக்கிறாரு. லூக்கா 19:5 வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். அவன் எதிர்பார்த்திருப்பானா? பாவியை 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாருன்னு சொல்லுவான். இவர் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாருன்னு சொல்லுவான். அவன் ஒரு பாவி. அந்த பாவி வீட்டுக்கு இயேசு வர்றன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. 6வது வசனம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் இருதயத்துக்குள்ள அத்தனை சமாதானம், அத்தனை சந்தோஷம். உலகம் தரக்கூடாத சமாதானம் சொன்னாரே. நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே சமாதானம் சொல்லும் பொழுது அதுல சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. அதுல சந்தோஷம் அடங்கி இருக்கு. உலகம் தரக்கூடாத சமாதானம் சொன்னாரு. அவனால தாங்க முடியாத சந்தோஷம். ஆண்டவர் வர்றேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாலத்தனையா திருப்பி செலுத்துறேன்.
ஏன் சொன்னா, அவன் இருதயத்துக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம். ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா கூப்பிட்டாரு, சந்தோஷம் தாங்கல. ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்குறேங்கிறான். யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கின 4 தினையா கொடுக்குறேங்கிறான். 9வது வசனத்துல இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அது பேர் தான் ரட்சிப்பு. எந்த தீய காரியம் செய்தியோ அதை விட்டு வெளியே வருகிறது. எந்த காரியத்தில் ஆண்டவருக்கு துக்கத்தை செய்து அதை விட்டு, ஏதோ ஒரு பாவம் உன் சமாதானத்தை கெடுக்குது. ஏதோ நீ போட்ட ஒரு சண்டை உன் சந்தோஷத்தை கெடுக்குது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல தேவையில்லாத கசப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம், இது நம்ம சந்தோஷத்தை கெடுத்துருது. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எல்லாம் உன்னை விட்டு நீங்கட்டும். அதற்கு தான் இயேசு வந்தாரு. அல்லேலூயா. அதற்கு தான் இயேசு வந்தாரு. இப்போ நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டாம். அப்போ இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் நமக்கு எப்படி உண்டாகுதுன்னு சொன்னா, எந்த உறவை ஆதாம் இழந்தானோ அந்த உறவுக்குள் நம்மளை கொண்டு செல்கிறார். ஆதாம் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் நமக்கும் இருந்த பகையை நீக்கி தேவனோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி விடுகிறார். கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அங்க ஒப்புரவாகுதலே. வாசிப்போம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால். அங்க லிங்க் நல்லா கவனிங்க. அங்க எப்படி நமக்கு தொடர்பு உண்டாக்குறாரா? 14வது வசனம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல்ல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு. அந்த பாவத்தை மன்னித்த உடனே நமக்குள்ள ஒரு மீட்பு உண்டாகிறது. அதுக்கப்புறம் தேவனோடு உறவு ஏற்படுகிற அந்த உறவு உனக்குள்ள வந்துட்டுன்னா பயம் கிடையாது, கவலை கிடையாது. அல்லேலூயா. எவன் மந்திரம் செஞ்சாலும் உன்னை தொடாது. எவரு மந்திரம் செஞ்சாலும் உன்னை தொடாது. ஏன் நம்மளை டச் பண்ணதுன்னா நம்ம அவரை விட்டுடுறோம். நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவரை விட்டுடுறோம். அதுக்கு தான் இயேசுவ சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. நம்ம கசப்பு, வெறுப்பு நம்ம இருதயத்தில் வச்சுக்கிறோம். இந்த கசப்பு, வெறுப்பு நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம கரைப்பட்டுறோம். நமக்கே தெரியாது. கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நம்ம சமாதானத்தோடு அங்கே போய் சேரணும். நம்ம கசப்பு நீங்கணும்னா என்ன செய்யணும்?
எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. நீங்களும் ஒருவர். ஏன் கோபம், ஏன் கசப்பு, ஏன் வெறுப்பு? அந்த கோபம், அந்த கசப்பு, அந்த வெறுப்பு இருக்கிறதுனால தான் தெய்வன் வச்ச இடத்தை விட்டு நம்ம போயிடுறோம். கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது, அவர் நம்மளை மன்னிச்சிட்டாரே. அவர் மன்னிச்சு நம்ம மன்னிக்காதனால இன்னும் பீஸ் உள்ளுக்குள்ள வரல, நம்மளால மன்னிக்க முடியல. இப்படி செஞ்சிட்டாலே நான் எப்படி மன்னிப்பேன், எப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே எப்படி மன்னிப்பேன்? நல்லா கவனிங்க. துரோகின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சிநேகிக்கிறவங்க தீமை செய்கிறதுக்கு பேர் தான் துரோகம். பழகாமலே இருந்து பகைக்கிறவன் பேர் துரோகி இல்லை, விரோதி. விரோதிக்கும் துரோகிக்கும் வித்தியாசம் தெரியும். என் கூட இருந்து எனக்கே துரோகம் சிலர் செஞ்சாங்க பல வருஷத்துக்கு முன்னால. ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போனேன். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை மன்னிலாம் சொல்லலை, அவன் உன் கூட இருக்கும்போது உனக்கு நன்மை செஞ்சிட்டு இருந்தானே, அந்த நன்மையை நீ நினை, அந்த கசப்பு உன்னை விட்டு போய்விடும். அல்லேலூயா. உன் கூட இருக்கும்போது அவன் செய்த நன்மை நினை. இப்படிலாம் செய்தான், அவர் சொன்னது மாதிரி செஞ்சேன், அவன் செஞ்ச துரோகம் ஒன்று கூட ஞாபகத்தில் இல்லை, அத்தனையுமே நம்மளை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா.